சங்கரியின் 47 நாட்களில் 19வது நாளின் தொடர்ச்சி. ஞானத்தின் கணவனுக்கு குமார் டெரிகாட் சட்டை, அவளுக்கு நைலான் புடவை என்று சீமையிலிருந்து வாங்கி வந்து அளித்தது தற்சமயத்துக்கு அவள் பெருமையை புக்ககத்தில் உயர்த்தியதும் அல்லாமல் 4 நாளாய் விஷாலியுடன் இருக்கவும் அவளை விமானம் ஏற்ற மெட்ராஸ் வருமளவுக்கும் அனுமதித்திருக்கிறது என்பது எத்தனை பெரிய விஷயம். குமாரின் தந்தை, தாய், சந்துரு, இவள் ஆக எல்லோரும் கூட்டமாய்த்தான் வழியனுப்ப வந்திருந்தார்கள். இப்போ கிளம்பினா உங்க ஊர் போய் சேர எத்தனை நாளியாகும்? ஏற்கனவே ஞானம் பலமுறை கேட்டதுதான். திரும்ப கேட்டாள். இங்கேருந்து பம்பாய் போவோமாம், அங்கே பிளேன் மாற்றணுமாம். அப்புறம் விசாலிக்கு கணவன் சொன்ன மற்ற ஊர் பெயர்களெல்லாம் நினைவுக்கு வரவில்லை. பம்பாய், குவைத், பிராங்க்பர்ட், லண்டன் வழியா நியூயார்க்குக்கு. நாங்கள் அந்த ஊர் மணிப்படி நாளைக்கு சாயங்காலம் போவோம், குமார் சொன்னான். ரொம்ப புரிந்த மாதிரி ஞானம் கேட்டுக்கொண்டாள். ஒலிபெருக்கி வழியாக ஒரு பெண் குரல் பயணிகளை கிளம்ப தயாராகச் சொன்னது. நாளியா எடுத்து, நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா. அம்மா உடம்ப பார்த்துக்கோ. ஸோ ரைட்டோ சந்துரு, வா. விசாலி, உள்ள பொம்பளை ஒருத்தி உன் கைப்பையை திறந்து காட்டச் சொல்லுவா. உடம்ப தடவி பாப்பா. பயப்படாதே. உன்கிட்ட துப்பாக்கி, கத்தி எதுவும் இல்லைங்கிறத சோதனை பண்ணி தெரிஞ்சுப்பா. குமார் எழுந்து விட்டான். போயிட்டு வரேன் என்று மாமியார் மாமனாரிடம் சொல்லிய பிறகு, வரேன்க்கா வரேன் சந்துருண்ணா என்றவள் விசித்து அழலானாள். இவளால் அழுது கொண்டே செக்யூரிட்டி வாசலை அடைந்தார்கள். நீங்கள் இங்கேயே நின்னுடணும், பேசஞ்சர் மட்டும்தான் உள்ளே வரலாம். செக்யூரிட்டி தடுத்து விட்டார். தோள்பட்டையில் ஒரு பையை மாட்டிக்கொண்டு இடது கையில் பிரீஃப் கேஸை படித்தவன் வலது கையால் விசாலியை அணைத்து, அசடு, மையெல்லாம் கரையிற மாதிரியா அழுவா, எத்தனை பேர் ஜோடியா வராப்பாரு என்று சமாதானம் செய்து அவளை நடத்தி போனான். அவர்களை விமானத்துக்கு அழைத்து போக பஸ் தயாராக நின்றிருந்தது. ஏறி உட்கார்ந்தார்கள். அங்கே பாரு, அந்த பக்கம் உங்கள் அண்ணா தெரியறான். சிரிச்சுண்டு கையை ஆட்டு, அப்பத்தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்கும். விசாலி கண்களை துடைத்து கொண்டாள். கணவன் சொன்ன மாதிரி வாயெல்லாம் சிரிப்பாக அண்ணனை பார்த்து கையை வீசினாள். போயிட்டு வரேன் என்று அவனுக்கு கேட்கும் என்ற நினைப்பில் முணுமுணுத்தாள். பஸ் நகர்ந்தது. 707 விமானம் ஒன்று இறக்கை நுனிகளில் விளக்கு பளிச்சிட நின்றிருந்தது. அதன் அருகில் சென்று பயணிகளை பஸ் இறக்கிவிட்டது. அலுமினிய படிகளில் அவர்கள் ஏறினார்கள். விமானத்தின் நுழைவாயிலில் நீல பட்டுப்புடவை உடுத்தி, சின்னதாய் கொண்டை போட்டு, கண்களுக்கு மேல் கருநீலச் சாயமும் உதட்டில் ஆழ்ந்த இரத்த சிவப்பு சாயமும் பூசியிருந்த பெண் ஒருத்தி கைகளை கூப்பி வரவேற்றாள். உள்ளே ஜில்லென்றிருந்தது. குமார் போர்டிங் பாஸுகளை எடுத்து பணிப்பெண்ணிடம் நீட்ட அவள் அவர்களின் இருக்கைகளை காட்டினாள். நேரா போ விசாலி, கடைசியில் இருக்கு நம்ம சீட். இதான். தோள்பை, பிரீஃப் கேஸை தலைக்கு மேல் இந்த சின்ன அலமாரியில் வைத்துவிட்டு, நீ ஜன்னல்கிட்ட உட்காரு, வெளியில் பராக்கு பார்க்கலாம் என்று சொல்லி விசாலியை அமர்த்தி விட்டு தானும் அமர்ந்தான். சீட்டில் இருந்த பெல்ட்டை எடுத்து அவள் இடுப்பில் கட்டி தன் இடுப்பிலும் கட்டிக்கொண்டான். விசாலியின் முகம் வெளுத்திருந்தது. கைகள் ஜில்லென்றிருந்தன. ரிலாக்ஸ் விசாலி. என்ன? ஒன்றுமில்லை, பயப்படாதே என்று சொல்லி அழகாய் புன்னகைத்தான் குமார். விமானத்தின் கதவுகள் சாத்தப்பட்டு ஒய் என்ற ரீங்காரம் பலமாய் எழுந்து விமானத்தில் ஒரு அதிர்ச்சி உண்டாயிற்று. கைகளை மடியில் கூப்பி வைத்து கொண்டு அம்மா சொன்ன அறிவுரைப்படி, ஆபதாம் அபகர்த்தராம் தாதாராம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நாமாம்யகம் என்ற ஸ்லோகத்தை அவள் திருப்பி மெதுவாகச் சொல்லத் தொடங்கினாள். அவள் ஸ்லோகம் சொல்வதையும் கைகளை கூப்பி பிரார்த்திப்பதையும் கண்ட குமாரின் உதடுகளில் கேலி சிரிப்பொன்று எழுந்து மறைந்தது. அடுத்த பாகம் அடுத்து.